அடுத்த வார்த்தை மானியாம் படிவம் என்று மற்றவன் வடிவம். நீ பார்க்கறதுக்கு ஏதோ பிரம்மச்சாரி மாதிரி சின்ன பையனாய் இருக்கிறான்னு நினைக்காதே. மற்ற இவன் வடிவம் மைந்த ஆணி இவ்வுலகுக்கு எல்லாம், இந்த உலகத்துக்கெல்லாம் இவன் அச்சாணி போன்றவன். இதை இன்னைக்கு சொன்னோம்னா என்ன சார், அனுமனை போய் பார்த்த உடனே உலகத்துக்கு அச்சாணின்னு ராமன் பேசுகிறாரு, இன்னைக்கு உலகம் சுத்துறதுக்கு அனுமன் தான் காரணமா, அவர் தான் அச்சாணியா நம்ம கேட்போம். உலகத்துக்கு அச்சாணின்னு சொல்றாரு, இதை கம்பன் எழுதியிருக்கிறாரு, அனுமன் தான் உலகத்துக்கு அச்சாணியா? அனுமன் யாருன்னு சுவிட்சர்லாந்து இருக்கவங்க தெரியுமா, ஜெர்மன் இருக்கிறவனுக்கு தெரியுமா? நீங்க நம்ம உலகத்துக்கே அச்சாணி அனுமன் சொல்றீங்களே. அனுமன்னா அனுமன்கிற ஒரு வடிவம் அல்ல. அனுமன் என்பது என்னன்னா தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழுகின்ற மெய்யன்புக்கு அடையாளம் அனுமன். இன்றைக்கும் உலகம் சுற்றுகிறது என்றால் இப்படி ஓரிருவராவது எங்கோ இருப்பதால் தான் உலகம் சுற்றுகிறது. தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்தலே உலகத்துக்கு அச்சாணி. எவன் தனக்குன்னு வாழாம இன்னொருத்தருக்காக வாழ்கிறானோ அப்படி 1-2 பேர் வாழ்வதால தான் இன்னும் மழை பெய்யுது, இன்னும் உலகத்துல நெல் விளையுது, இன்னும் உலகத்துல கடல் பொங்காம இருக்குன்னா. இதுதான் உலகத்துக்கு அச்சாணின்னா அனுமன் என்ற வடிவம் அல்ல, அனுமன் என்ற பண்பு, மெய்யன்பு உலகத்தினுடைய அச்சாணி. பின்னொரு காணுதி, இவன் பெருமை என்னன்னு பின்னாடி தெரியும். காணுதி மெய்மை. சரி, நீ சுக்ரீவனுடைய நண்பன் கூட வந்திருக்கிறேன்னு சொல்ற. உன் கவிக்குலத்து அரசன் எங்கே? அந்த கவிக்குலத்து அரசன் எங்க இருக்கிறார்? சூரியன் மகனை இந்திரன் மகன் சீர வரலாற்றை சொல்லி முடிச்சா. அந்த சூரியன் மகனாகிய சுக்ரீவன், இந்திரன் மகனாகிய வாலி சீர, அவன் இங்கதான் இந்த ரிஷிசங்க பர்வதத்துக்குள்ளே ஒழிந்திருக்கிறான். அது சரி, இவ்வளவு இருக்கட்டும், நான் போய் எங்க ராஜா கிட்ட நீங்க வந்திருக்கிறதா சொல்லணும். நீங்க யாருங்கிற மெய்ப்பொருள் உண்மையெல்லாம் நான் விளங்கிக்கிட்டேன். இப்போ என்ன பேர்ல வந்திருக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப என்ன பேர்ல வந்திருக்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன பேர் வச்சிருக்கான்னு எப்படி தெரியும்? நீ பரம்பொருள் எனக்கு தெரியும். பரம்பொருளுக்கு 1008 பேர் சகசநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப லேட்டஸ்டா என்ன பேர் உங்களுக்கு? அது எவ்வளவு அழகா கேட்டா பாருங்க. யார் என விளங்குகேன் நான் எம்பூல தலைவருக்கு உண்மை. நீங்க யார் வந்திருக்கிறதா நான் போய் சொல்லணும். இந்த பண்பாடுங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ரொம்ப நுட்பமான ஒரு இடம். சில பேர் வீட்டுல குழந்தைகளை தாறுமாறா வளர்த்துருப்பா, இல்லாட்டி அதுவே அப்படி வளர்ந்துருக்கும். யாராவது வீட்டுக்குள்ள வந்தா வாங்க உட்காருங்க, அப்பா இருக்காரு, என்ன வேணும் அப்படிங்க, அந்த மாதிரி வாங்க உட்காருங்க, அப்பா கூப்பிடுறேன், காபி சாப்பிடு, ஏதாவது அப்படிங்க. வாசல் நிற்கும். நம்ம உள்ள போறோன்னு, நீ யாரு? நம்மளை பாரு, நீ யாரு? நான் யாரா? இதை கண்டுபிடிக்க முடியாம தாமா ஞானிகளே திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பார்த்து நீ கேட்கறிய நான் யாருன்னு? போய் உங்க அப்பாட்ட சொல்லு, நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லு. நான் தாமா யாரு? நான் தானா? நான் ஒரு மாமா வந்திருக்கேன்னு சொல்லு. மாமானா எந்த மாமா? கடைசி வரைக்கும் அது உள்ளேயே விடாது. வெளியிலேயே நின்று உங்களை விரட்டுமே ஒழிய உள்ள வா உட்காரு ஒரு வார்த்தை சொல்லு. சில பேர் எப்படி பண்பாடா வளர்த்த குழந்தைகள் என்ன சொல்ல தெரியுமா? உட்காருங்க, அப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிறார், நீங்க யார் வந்திருக்கிறதா சொல்லணும், நீங்க யார் வந்திருக்கிறதா சொல்லணும். இதான் பண்பு. நீங்க யாருன்னு கேட்கக்கூடாது, நீங்க யார் வந்திருக்கிறதா அப்பாட்ட சொல்லட்டும். ஏன்? நீங்க எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவரும். அதனால அவர் போன உடனே யாருன்னு கேட்டா பதில் சொல்ல எனக்கு தெரியணும். அதனால யார் என விளம்புகேன் நான். அடுத்த வார்த்தை கவனிங்க. எம் குல தலைவருக்கு, அவன் எங்க ராஜா. ராஜா கிட்ட நான் பேசுற போது எச்சரிக்கையா பேசணும். எங்க குல தலைவன், என் ஃப்ரெண்ட் இல்ல, சாதாரண ஆள் இல்ல, எம் குல தலைவன். யாருன்னு முழு விவரம் சொல்லி தெரியணும். எம் குல தலைவருக்கு இப்போது யாராக வந்திருக்கிறீர்கள், யார் என விளம்புகேன் நான் எம் குல தலைவருக்கு உண்மை. உடனே லட்சுமண பெருமாள் தான் மறுபடியும் அந்த வரலாற்றை சொல்றார். கொஞ்சம் எப்படி சுருக்கி எப்படி சொல்லணுமோ அது மாதிரி ராமன் தசரனுடைய குமாரன் என்ற வரலாற்றை சொல்லி முடித்தார். பற்று காலில் தசரத குமாரனாக வந்திருக்க ராமன் சொன்ன உடனே ஆஞ்சநேயர் காலில் விழுந்தார். பா, நீ பிரம்மச்சாரியா இருக்கிற, சத்திரியனுடைய காலில் விழப்படாதே, ஏன் இப்படி விழுந்தே, தப்பு இல்லையா, ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணேன்? யான் அரிக்குலத்து ஒருவன் என்றான். நான் இந்த வடிவத்தை எடுத்தேங்கிறதுக்காக இதே வடிவம் நினைக்க கூடாது, எத்தனையோ வடிவங்கள் என்னால எடுக்க முடியும். நான் அரிக்குலத்து ஒருவன் என்றான். இங்கேயும் கம்பன் விளையாடுறான். அரிக்குலம்னு சொன்னா 2 பொருள். குரங்கு குலம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு ஹரி, அவனுக்கு நான் அடிமை. ஹரி குலத்து ஒருவன் என்றான். அரிக்குலத்து ஒருவன் என்றான், குரங்கு குலத்தை சார்ந்த ஒருவன் என்று சொல்லி தன்னுடைய உண்மையான வடிவத்தை காண்பிக்கிறான் ஆஞ்சநேயன். நாட்படா மறைகளாலும் நரைபடா ஞானத்தாலும் கோட்படா பதம். பெரிய வடிவத்தோடு இருக்கிறான். விஸ்வரூப தரிசனத்தை காட்டியபடி ஆஞ்சநேயன் பெரிய மாபெரும் கண்கொள்ளா காட்சியாக பெரிய வடிவத்தோடு. ராமாயணத்துல ஆஞ்சநேயருக்கு தான் விஸ்வரூபம். அது அப்படி ராமன் பார்த்த உடனே லட்சுமண பெருமாள்கிட்ட பார்த்தியா, நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐயா குரக்கு உரு கொண்டது. இது உண்மையிலேயே குரங்கு வடிவத்தில் வந்திருக்கிறதே ஒழியே இதுதான் உண்மையான மெய்ஞானம். அதனால அடிக்கடி சொல்றது, இன்டர்வியூ அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான மீனிங் தான். இன்டர்வியூங்கிற வார்த்தைக்கு நாம என்ன அர்த்தம் இருக்கும் தெரியுமோ? அசட்டுத்தனமா 4 கேள்வி கேட்கறது, சாமர்த்தியமா அல்லது ரொம்ப அசட்டுத்தனமா பதில் சொல்றது. இதான் இன்டர்வியூ நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இன்டர்வியூல கேள்வி கேட்கறவன் அர்த்தம் இல்லாம ஒரு கேள்வி கேட்பான், பதில் சொல்றவன் அதை விட அர்த்தம் இல்லாம ஒரு சொல்வான். வேடிக்கை ஒரு இன்டர்வியூல கேட்டா இந்தியாவுடைய தலைநகரம் எதுன்னா ஒருத்தன் பம்பாய்னா,
என்னடா இது கூடவா உனக்கு தெரியல, டெல்லின்னு சொல்லப்படாத. அவன் சொன்னா மட்டும் நீ என்ன வேலையா கொடுக்க போற? உன் மச்சனுக்கு கொடுக்கறதா முதலே முடிவு பண்ணி வச்சிருக்கிற, அப்புறம் என்ன சும்மா ஜம்பத்துக்கு கேட்கிற? நான் மட்டும் எது கரெக்டா சொல்லணும்னா இன்டர்வியூங்கிறதே கண் தொடைப்புன்னு முடிவு பண்ணிட்டான். கேட்கறதும் சும்மா, பதிலும் சும்மா, எல்லாமே பொய்ன்னு முடிவு பண்ணணும். இன்டர்வியூங்கிறது கேள்வி கேட்டு பதில் சொல்றது இல்ல, வெறும் பேப்பரை வாங்கி நிறுத்து பாக்குறது இல்ல, எத்தனை டிகிரி டிப்ளமான்னு படிச்சு பாக்குறது இல்ல. இன்டர்வியூ இவன் யாருங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும், அவன் யாருங்கிறத இவன் புரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் சந்திச்சாங்களே, அது இன்டர்வியூ. ஏன் இது நரேந்திரன் என்ற உடம்புக்குள்ளே இருக்கிற வலிமை வாய்ந்த ஒரு ஆன்மா, இதை சரிபடுத்தினா உலகத்துக்கு இது ஞான அறைகூவல் விடும் ராமகிருஷ்ணன் கண்டுபிடிச்சார். இந்த கிழவன் பைத்தியக்காரன் சொன்னார் நரேந்திரர். அப்புறம் சொன்னார் இந்த கிழவனுக்குள்ளே உலகத்தின் ஞானம் எல்லாம் ஒடுங்கி கிடக்கிறது. அப்போ நரேந்திர ராமகிருஷ்ணரை புரிந்து கொண்டதும், ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையும் பெற்றது அந்த சந்திப்பில். அது இன்டர்வியூ. நான் சொன்னாமல் ரமணரும் பால் பிரெண்டரும் சந்திச்சாரே, அது இன்டர்வியூ. ஒருவருக்கொருவர் யார் யார் என்ற நுட்பத்தை முழுமையாக வாங்கிக் கொள்ளும்படியா அந்த காட்சி அமையணும். வெறும் பொய் கேள்வி பொய் பதிலா போயிடக்கூடாது. இப்ப அனுமன் ரொம்ப மகிழ்ச்சியோட போய் இந்த செய்தியை சுக்ரீவனிடத்தை சொல்ல போனா, சுக்ரீவன் போய் சொன்னா இன்னார் வந்திருக்கிறார். ஓடி வந்தா சுக்ரீவன் தொலைவில் இருந்து ராமரை பார்த்தான். பார்த்தோட முடிவுக்கு வந்தானா, தேரினன் அமரர்க்கு எல்லாம் தேவராம் தேவரன்றி மாறிய பிறப்பில் வந்தார் மானுடர் ஆகி மன்னோ. எல்லாருக்கும் மேலான பரம்பொருள் தான் இந்த மனுஷ வடிவத்தில் வந்திருக்குது. ஆறுகொள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்கள் ஆதி வேறு உள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதன்றே. ராமாயணத்துல இந்த உயர்ந்த வார்த்தையில ஒரு பாப்புலரான வார்த்தை மானுடம் வென்றதன்றே. மானுடம் வென்றதம்மா. மானுடம் வென்றதுங்கிறது என்ன நுட்பத்தை வைக்கிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன்னா. இப்போ மனுஷ வடிவத்தில் ராமன் வந்து நிற்கிறார். அதை பார்த்தோன்னு சுக்ரீவன் உண்மைதான், உண்மையிலேயே இவனை பார்த்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் பிரம்மன் இப்படி சொல்லப்படுகிற எத்தனையோ தேவர்கள்லாம் பெரியவர்கள் என்று எண்ணினே. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மானுட வடிவம் என்பது எல்லாவற்றையும் வென்று விட்டது. வேறு உள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றது. இந்த மனிதத்தன்மை எப்பேற்பட்ட தன்மை, அடைய முடியாத ஒரு பெரும் பேரு. வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் மானுட பிறவின்னா. இது மாதிரி ஒரு பிறவி உலகத்துல அமைய முடியாது. மனுஷ பிறவி மாதிரி ஒரு பிறவி உலகத்துல இனிமே அமைய முடியாது. சிறந்த பிறவி. அதனால மானுடம் வென்றது என்று கொக்கரிக்கிறானா சுக்ரீவன். எப்பேற்பட்ட மானுடன், எப்பேற்பட்ட மானுடன். எதில் வந்தா இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்குகிற காட்சி. ரொம்ப லெங்க்தியா சொல்ல முடியாது, கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். ராமன் தான் இப்ப நொந்து போய் வந்திருக்கிறார். வால்மீகத்துல ராமன் தன்னுடைய சோகத்தை சக்கரவர்த்தியா இருந்து, சக்கரவர்த்தி குமாரனா இருந்து, ஒரு நாள்ல பட்டாபிஷேகம் ஏற்க போகிற ஒருவன் இன்னைக்கு இன்னொருத்தன்ட்ட தஞ்சம் சரணம் என்ன காப்பாத்து அப்படின்னு கேட்கும்படியா நிலைமைக்கு வந்திருக்கிற காட்சியை வால்மீகி அவ்வளவு உருக்கமா சொல்வார். லட்சுமணனே சொல்றார், சுக்ரீவா இவர் ஒரு காலத்துல சக்கரவர்த்தி ஆயிருக்க வேண்டியவர் இன்றைக்கு உங்ககிட்ட வந்து சரணாகதி, அதாவது எனக்கு உதவி செய் என்று கை நீட்டி கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கிறார் என்று மேன்மையையும் சொல்லி, அவர் இன்றைக்கு எளிவந்திருக்கிற தன்மையையும் சொல்லி, வழியில்லாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்கிற வரலாற்றை எல்லாம் உள்ளம் உருகும்படியா பேசுவார். கப்பனுக்கு அவ்வளவு இறங்கி போக மனசு வரல. கொஞ்சம் ஆசைக்கா ஒரு வார்த்தை போட்டா இப்படி பார்த்தானா ராமன். சுக்ரீவன் பேசல, அப்படியே பேசாம நின்றுகிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான், பேசவே இல்லை. மையறு தவத்தில் வந்த சபரி, சபரி என்ற குற்றம் இல்லாத அந்த தவம் செய்தவள் உன்னை பற்றி சொன்னா, அதனால்தான் நான் இங்க வந்து சேர்ந்தேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம். எல்லையில்லாத கஷ்டத்தில் இருக்கிறேன், நீதான் அதை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்யணும். கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம் என்று ராமன் சொன்னான். அப்பத்தான் இவனுக்கு உரைச்சது. இவன் பார்த்தா ஆள் இப்படி இருக்கிறான், பெரியவனா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், உயர்ந்தவனா இருக்கிறான், என்னமோ இவன் கஷ்டத்தை நான் காப்பாத்துனுங்கிறான். என் கஷ்டம் நினைச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய கஷ்டம். தப்பு தப்பு. நாம எஸ்ன்னு சொல்லக்கூடாது, முதல்ல நம்ம நிலைமையை புரிய வச்சிடணும். நான் உன்னை விட கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ தான் அதை காப்பாற்றணும்னு பதிலுக்கு சொன்னானா சுக்ரீவன். ஏன் இவன் என்ன பேசணுங்கிறத கூட சுவாமி கத்து கொடுத்தாரு. கஷ்டத்தில் இருக்கிறேன் காப்பாற்று அந்த பயலுக்கு கேட்க தெரியல. முதல் வார்த்தை அவர் எடுத்த உடனே வெரி சாரி, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ என்ன காப்பாத்துன்னு. இவன் என்ன கேட்கணுங்கிறது இவனுக்கு சொல்லி தரணும் இல்லையோ, தெரியாது இல்லையா. இப்போ பெரியவர்கள்லாம் பூஜை பண்ற போது நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, எப்படி கும்பிடணும்னு. ஏன் நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியல, அதுக்காக நமக்கு சொல்லி தர மாதிரி சுக்ரீவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல. பெருமாளே வார்த்தை எடுத்து கொடுத்தாரா. எப்படி? கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம். அவன் உடனே காலில் விழுந்தான். சரண் உனை புகுந்தேன், என்னை தாங்குதல் தர்மம் என்றார். எந்த வார்த்தை சொல்லணும்னு அவனுக்கு புரிஞ்சது இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் பகவான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ராமாவதாரம் என்பது பகவானுடைய ஒரு தோற்றமாக, ஒரு ஊற்றாக உலகத்திலே வந்து தோன்றுகிறது என்பதை ஒப்புக்கொண்டு விட்டா, கையறு துயரம் கஷ்டப்படுகிற இந்த நிலையில இருந்துன்னு சொல்றாரு. கடவுளுக்கு ஏதடா கஷ்டம்? பகவானுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டா? கடவுளுக்கு என்னடா துன்பம்னு கேட்டா, வைணவ உரையாசிரியர்கள் மாதிரி சிந்தனையாக உலகத்தில் பார்க்க முடியாது. ஒரு வார்த்தை எழுதுனா பகவானுக்கும் ஒரு துன்பம் உண்டுன்னா. என்ன துன்பம்?
பக்தன் துன்பப்பட்டு கொண்டே தனியா இருப்பது பகவானுக்கு துன்பம். இவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், காப்பாத்துன்னு வந்து அவனை கேட்டா காப்பாற்றக்கூடிய சர்வசக்தன். அவர் சர்வசக்தன் இடத்துல போய் என்ன காப்பாத்துன்னு சொல்லாம அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான், அவனுக்கு கஷ்டம் தானே. இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு 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 1000 ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டப்படுறார், படாத பாடுபடுறார். என்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுங்க, இந்த மனுஷன் நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? இப்படி போய் தெருவா சுற்றி நான் எங்க போவேன் இந்த கல்யாணம் பொண்ணு கல்யாணத்துல 1000 ரூபாய்க்கு எங்க போவேன்னு இந்த அவசரப்படுறானே, எங்கிட்ட கேட்கக்கூடாதா? அதுக்காக கொடுக்க நானே ஓடி போய் எங்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு வச்சுக்கணும் கொடுக்க முடியுமா? முடியாது. அவனா வந்து கேட்டுட்டா நிம்மதி, உடனே 1000 ரூபாய் கொடுத்துடலாம், கல்யாணத்தை எந்த விதமான கஷ்டம் இல்லாம நடத்திடலாம். நான் மனிதாபிமான உள்ளவனா இருந்தால் அவர் கஷ்டப்படுகிற போது என்னிடத்தில் பணம் இருப்பது மிகப்பெரிய கஷ்டம். என்கிட்ட கேட்கலையே, கேட்டா கொடுத்துடலாமேன்னு சர்வசக்தி உடைய ஒருவன், உதவி பெற வேண்டிய ஒருவன் உதவி கேட்காத போது எப்படி கஷ்டப்படுவான்? அப்படித்தான் பகவான் கஷ்டப்படுறானா? மக்கள் கஷ்டப்படுகிற போது என்னிடத்தில் உதவி கேட்காமல் காலத்தை கழிக்கிறார்களே என்று கஷ்டப்படுகிறான். இதுக்கு என்னடா நியாயம்? எப்படி நியாயம் சொல்றதுன்னா, ஒரு ஓமம் எழுதுறாரு பாருங்க வியாக்கியான கர்த்தாக்கள், ஒரு அருமையான சிந்தனை. என்னன்னா, குழந்தை பால் குடி மறுத்து பால் குடிக்க மறுக்கிற காலத்தில் பெற்றதாய் நெஞ்சுக்கடுப்பால் நோவது போல. அந்த குழந்தைக்கு பாலை வச்சிருக்காங்க, குழந்தைக்கு கொடுக்கணும்னு நெஞ்சு நிறைய பால் வைத்திருக்கிற அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுது. குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு பிரியமாய் உள்ள தாய் குழந்தை பால் குடிக்க மறுக்கிற காலத்தில் நெஞ்சுக்கடுப்பாலே துன்புறுவது போல் பகவானுடைய அருளை பக்தர்கள் பெற மறுக்கிற காலத்தில் பகவான் நெஞ்சுக்கடுப்பால் துன்புறுகிறான். எப்படி சொல்ல முடியும்? இறைவன் அதுக்காக கஷ்டப்படுறான். ஐயோ, இவன் என்கிட்ட பெற வேண்டிய இந்த நல்லதை பெறாமல் போகிறானே. இதுக்கு மேல வியாக்கியாத்தா ஒரு வார்த்தை சொன்னா என்ன, நெஞ்சுக்கெடுப்பால் பாலை தரையிலே பீச்சுமா போல அருளை தாராது கடவுளால் இருக்க ஒண்ணாது. அவனால அனுகிரகம் பண்ணாம இருக்க முடியாதுதான். ஏன், இவன் வாங்கினாலும் சரி வாங்காட்டாலும் சரி அந்த வேதனை அவனால பொறுத்துக்க முடியாது, இவனுக்கு உதவாம அவனால இருக்க முடியாதுன்னு. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? உலகம் தழுவிய சிந்தனை உத்தமமான எல்லோரும் எண்ணுகிறார்கள். இறைவன் உலக உயிர்கள் மீது உள்ள அன்பினாலும் கருணையினாலும் ஓடி வருகிறார். மாணிக்கவாசர் சொல்லியா, இது வைஷ்ணவத்துக்கு மட்டும் உரிய நினைக்காதீங்க. மாணிக்கவாசர் சொன்னாரு என்ன, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் வான் பழித்தையும் மண் புகுந்து என்னை ஆண்டு கொண்ட வள்ளல். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, சரியா டிரான்ஸ்லேட் பண்ணா டோர் டு டோர். இறைவன் அப்படி இல்லை, எல்லார் வீட்டு கதவையும் தட்டுறானா, டோர் டு டோர், ஒவ்வொரு வீடா போய் கதவு தட்டுறானா, உனக்கு உதவட்டுமா உனக்கு உதவட்டுமா உனக்கு உதவட்டுமா. இறைவன் உதவ தயார், நமக்கு தான் அடையாளம் தெரியாம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறோம். இதை நான் மட்டும் சொல்ல, டால்ஸ்டாய் சொன்னார், வீடு வீடா தேடி வரான் கடவுள்னு சொன்னா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இரவு நேரத்துல இறைவன் மேலேருந்து புறப்பட்டு ஒரு வீட்டு கதவா தட்டினாரா. 12 மணிக்கு பல பேர் கேக் வெட்டிக்கிட்டு இருக்க போது மேலேருந்து வந்து கதவை தட்டினாரா. ஒரு பைய பார்த்தா கேட்க வெட்டுற போது கேட்கறதுக்கு எவனோ ஒரு பாவி வந்துட்டாங்க. கோபத்தோட எரிச்சல்ல போய் கதவை திறந்தா. யார் நீ? அவர் சொன்னார், கடவுள் இவ்வளவு நேரம் கூப்பிட்டியப்பா. அந்த இவ்வளவு நேரம் கூப்பிட்டேன், எவனையா கூப்பிட்டேன் கடவுள் நம்பி வந்துட்டாரு கூப்பிட்டான்னு இவர் சொல்றாரு. நீ இவ்வளவு நேரம் கூப்பிட்டியா? அந்த கூப்பிட்டேன் நான் ஒரு பையிலையும் கூப்பிடலையே, நான் எங்க கூப்பிட்டேன்? நீ தானப்பா கூப்பிட்ட, மேல இருந்து வா வான்னு கூப்பிட்டியே. நீ யாருன்னா? கடவுள். எத்தனை பேர் இது மாதிரி புறப்பட்டு இருக்கிறீங்க? கடவுள் பார்த்தாரு, என்னடா வம்பா இருக்கு, கூப்பிட்டு வச்சு இப்படி திட்டுறாரு. அந்த வீட்டு விட்டு புறப்பட்டாரு. அடுத்த வீட்டுல போய் கதவை தட்டினாரு. கதவை தட்டின உடனே அவன் யாரு என்ன? கடவுள். அப்படி 7 இடங்க பார்த்தேன். என்ன பாவம்? இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி ஏதோ ஒரு பைத்தியம் பாவம் கடவுள்னு சொல்லிட்டு தெருவா அழியுது. என்னடா பிரியாணியா ஓடு. ஒவ்வொருத்தரும் வீட்டு கதவா தட்டி கடவுளுக்கு அன்னைக்கு ரொம்ப வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்க போனாலும் நம்ப மாட்டேங்கிறான், யாரும் கடவுள் சொன்னா நம்ப கூட மாட்டேங்கிறான். நீ எப்படி அங்க வருவேன்றான். கடைசியா டால்ஸ்டாய் கதையை முடிச்சா, ஒரு செருப்பு தைக்கிற ஏழை சகோதரனுடைய வீட்டு கதவை போய் கடவுள் தட்டலாம்னு போனாராம். கதவுக்கு தாப்பாலே இல்லாதால உள்ள போய் தொப்புன்னு விழுந்து அவரை எடுத்து உட்காந்து வச்ச உடனே அந்த கடவுளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிச்சான். நான் யார் வந்திருக்கேன்னு தெரியுமா? யாரா அந்த அண்ணையா உட்காரியா, வீட்டுல டீ இருக்கு சாப்பிட்டுட்டு பேசு. ஒரு டீ கொண்டாந்து குடிச்ச உடனே நான் யார் வந்திருக்க, யாரா இருந்தா என்னையா, கேக் இருக்கு மைதா மாவுல பண்ணு சாப்பிடுறியா, இந்த சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் யாரு, நீ சொல்லாம விட போறதில்லை, சொல்லு. நான் தான்ப்பா கடவுள் வந்திருக்கிறேன். கடவுளுக்கே ஒரே பெரிய ஆச்சரியமா. இதை சொன்ன உடனே அப்படியே அதிர்ச்சியில மூழ்க போறான்னு, நான் கடவுள் வந்திருக்கிறேன். கடவுள். அவன் ரொம்ப நிதானமா சொன்னானா, எனக்கு தெரியுமே நீ தான் கடவுள்னு எனக்கு தெரியுமே. நான் தான் கடவுள்னு உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? உன்னை தவிர வேற எவன் என் வீட்டுக்கு வருவான்?
ஒன்ன தவிர வேற எவன் என் வீட்டுக்குள்ள வருவா? அப்ப என்ன அர்த்தம்? இறைவன் வீடு தேடி வந்து எல்லோரும் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறான்னு கிழக்கையும் நம்புறான், மேற்கையும் நம்புறான், வடக்கையும் நம்புறான், தெற்கையும் நம்புறான், எல்லா திசையிலும் சிந்தனையால நம்புறான். என்ன கடவுள் உலகத்தின் மீது எல்லை இல்லாத கருணையால் எந்த தாழ்ந்த இடத்துக்கு வந்து தருவதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார். சுக்ரீவனை தேடி வந்திருக்கிறான்னு கம்பன் சொன்னான், அவன் வீடு தேடி வந்திருக்கிறான்னு டால்ஸ்டாய் சொன்னான். அவனுக்கு தெரிஞ்ச உலகத்துல அவருடைய கற்பனையில அவன் பேசி காட்டிட்டான். ஆக எல்லா உலகம் முழுக்க ஒரே சிந்தனை, இறைவன் வீடு தேடி வருகிறார். உயிர்கள் கஷ்டப்படுகிற போது ஓடி வந்து உதவி செய்வதற்காக இங்கே வந்து இருக்கிறான். அப்படி கண்டு நின்று பகவான் காட்டானா கையறு துயரம். எப்படி குழந்தை பால் குடி மறுக்கிற போது தாய்க்கு துயரமோ அதுபோல் சுக்ரீவா இந்த அவதாரத்தில் என் பொருட்டு கீழே வந்த நீ மேலிருந்து கீழே அவதாரத்தில் வந்த இடத்தில் என் பொருட்டல்லவா இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உனக்கு இந்த பிறகு அவசியம் இல்லையே. நீ இங்கே என் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற பூமிக்கு வந்த இடத்தில் உன் மனைவியை வாலி கவர்ந்து கொண்டு போய் துன்புறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் என் பொருட்டு வந்த உனக்கு துன்பம் என்றால் எனக்கு துன்பம் அல்லவா? கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தேன். நீ என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடு, எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன். ஒரு அப்ளிகேஷன் மட்டும் வேணும். சில பெரிய இடத்துல சொல்லுவாங்க, ஆர்டர் போட்டுடலாம் சார், எதுக்கும் ஒரு ஃபார்மலா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுங்க. பெரிய போஸ்டர் இருக்க சொல்றார், நானா ஆர்டர் போடக்கூடாது சார், நானா இந்த வீடு இவர் கலாட்டா ஆகட்டுன்னு போட முடியுமா? நீங்க ஒரு ஃபார்மல் அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்து வைங்க, நான் போட்டு விடுறேன். அது மாதிரி பகவானுக்கு ஒரு ஃபார்மல் அப்ளிகேஷன் வேணும். என்ன காப்பாத்தே இத காரணமா வச்சு ஓடி வந்துருவான். ஃபார்மல் அப்ளிகேஷன் வேணும். சுக்ரீவன் போடல, அதுக்கு அதான் வந்து சொன்னானா போட்டு தொலை, அப்ளிகேஷன் போட்டு தொலை. கையறு துயரம் புரிஞ்சுக்கிட்டான். நாம கேட்க வேண்டிய அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சரண்முனை புகுந்தேன் என்னை தாங்குதல் தருமம் என்றார். சரணாகதி அப்பா, உன் திருவிழில சரணாகதின்னு விழுந்துட்டேன், என்னை காப்பாத்து. சரணாகதிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அந்த சரணாகத வச்சலன் சரணாகதி சாஸ்திரத்தை உலகத்துக்கு அருளுவதற்காகவே தன் வாழ்க்கையை நடத்தி காட்டிய உத்தமன் இந்த ஒரு வார்த்தையை கேட்டா போறாதா? அரண் உடைத்து ஆகி உய்ந்தேன், ஆறுயிர் துறக்கலாற்றேன், சரண் முனை புகுந்தேன், என்னை தாங்குதல் தருமம் என்றார். என்னை எப்படியாவது நீ காப்பாற்றணும்னா அப்படியா என்ற குறக்கு வேந்தை ராமனும் இறங்கி நோக்கி உன் தனக்கு உரிய இன்ப துன்பங்கள் உள்ள முன்னாள் சென்றன போக. சுக்ரீவா, இதுவரைக்கும் நீ அனுபவிச்சது போக இன்ப துன்பங்கள் என்னென்ன பாக்கி இருக்கிறதோ அத்தனையும் இனிமேல் நீயும் நானும் சமமாக அனுபவிப்போம். பா. வால்மீகியத்துக்கு கம்பனுக்கு சின்ன வித்தியாசம். இந்த கருத்தை சுக்ரீவன் பேசுவதாக வால்மீகி கொண்டு போகிறார், ராமன் பேசுவதாக கம்பன் அமைக்கிறார். நம்முடைய கஷ்டத்துல இனிமே எல்லாருக்கும் பங்கு உண்டு, உனக்கு எனக்கும் கஷ்டம் பாதி பாதின்னு சுக்ரீவன் பேசுவதாக வால்மீகி கதையிலே அமைக்கிறார், ராமன் பேசுவதாக கம்பன் அமைக்கிறார். சின்ன சின்ன நுட்பங்கள், ரெண்டு பேருக்கும் காரணங்கள் வெவ்வேறு. அழகு எப்படி இருக்குன்னு அனுபவிச்சு பார்க்க வேண்டியதான் நம்முடைய காவியத்தை அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது இல்லையா? நின்ற எனக்கும் நிற்கும் நேர், இனிமேல் உனக்கு எனக்கு சமம்டா, கவலைப்படாது. எனக்கு பற்றி எடுத்து எழுதுகிற இலக்கிய ஆசிரியர் என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த அயோக்கியனே ஆனாலும் உன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன் ராமன் பேசுறாரு, இது தப்பு இல்லையா? அயோக்கியனே ஆனாலும் கூட்டணின்னு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி கொஸ்டின் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெடி வீசுது. இப்படி பேசலாமா? என்ன வார்த்தை அப்படி இருக்கு, தீயரே எனினும் நின்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். இதுக்கு தமிழ்ல ஒரு விளக்கம் சொல்லுவான், பாலே கசந்தாலும் கசக்குமோ? கசக்காதுங்கிற நம்பிக்கையில சொல்றான். பாலே கசந்தாலும் நான் விரதம் இருப்பது என்று தீர்மானித்து விட்டேன். பாலே கசந்தாலும் சொல்ற போது அது கசக்காது என்ற அசம்ஷன்ல தான் பேசுறான். அது கசக்காதுங்கிற நம்பிக்கையில பேசுறான். அது மாதிரி உனக்கு தீயவர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது என்பதால் தான் தீயவர் என் நண்பர் சொல்லல, தீயரே எனினும் அப்ப என்ன அர்த்தம், இருக்காதுங்கிற அசம்ஷன்ல பேசுற பேச்சு. தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், உன் உறவு என் உறவு, என் சுற்றத்தார் உன் சுற்றத்தார், நீ என் உயிர் துணைவன் என்றார். இன்று முதல் நீயும் நானும் உயிர் துணைவன் என்று சுக்ரீவனை இருக தழுவிக் கொண்டார். இந்த இடத்தில் உடன்படிக்கை முடிந்த பிறகு விருந்து பரிமாறப்பட்டது. அவ்வளவுதான். அப்படி விருந்து பரிமாறுகிற போது ராமன் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறார். வால்மீகியத்துல முதல்லயே சுக்ரீவனுக்கு ராமனுடைய கஷ்டம் தெரியும், ராமன் கஷ்டம் சுக்ரீவனுக்கு தெரியும். முதல்லயே கருத்து பரிமாற்றம் முடிஞ்சு போச்சு. கம்பன் ஒரு சின்ன வித்தியாசம், சாப்பிடுற போதுதான் ராமன் மனைவியை பிரிந்து இருக்கிறான் என்ற செய்தி சுக்ரீவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி தெரியாது. சாப்பிடுறார், அப்படி சாப்பிட்டு இருக்கிற போது உணவு பரிமாறப்படுகிறது. உணவு பரிமாறப்படுகிற போதுதான் சுக்ரீவன் மனைவியை பிரிந்திருக்கிறார் என்ற செய்தி ராமனுக்கு முழுமையாக புலப்படுத்தப்படுகிறது. நட்பு உடன்படிக்கை முழுமையாக முடிவடைந்து விட்டது. அதன் பிறகு கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. எப்படி?